ஜூன் மாதத்திற்கு பிறகு முதல் 5 மாதங்கள் பண வரவுகள் நன்றாக இருக்கும். பணமே வாழ்க்கை இல்லையே, பணம் இருந்தால் மட்டும் எல்லா வாழ்க்கையும் நடந்துராதே. அப்போ பணத்தை தாண்டிய சந்தோஷ வாழ்க்கைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த அமைப்பு அப்படியே ஜூன் மாதத்திற்கு பிறகு பாக்கியங்கள் கிடைக்கக்கூடியதாக, ஒரு வீடு வாங்கிறது, வாசல் வாங்கிறது, சொந்த ஊரில் செட்டில் ஆகிறது, எல்லா நிலைமைகள்லேயும் ஒரு பெரிய முன்னேற்றங்கள் இருக்கிறது என்பது மாதிரியான அமைப்புகள் எல்லாம் அப்படியே ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் கை கொடுக்கக்கூடிய நல்ல வருடமாக இந்த வருடம் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு அந்நிய இன மத மொழி பேசுகின்ற நண்பர்களின் மூலமாக ஆதரவுகள் வேலை தொழில் அமைப்புகளில் கண்டிப்பாக இருந்தே தீரும். ஏதாவது ஒரு சூழ்நிலையில் பெரிய அளவில் நல்லா இருக்குங்க. என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நண்பரோட சேர்ந்து கூட்டாக சேர்ந்து அதை பண்ணலாம் இதை பண்ணலான்ற மாதிரியான சில விஷயங்கள் கண்டிப்பாக உண்டு. அதன் மூலமான ஒரு முன்னேற்றங்களும் இப்போது நிச்சயமாக அத்தனை நிலைமைகளிலும் இவர்களுக்கு இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்கின்றன. ரிஷபராசிக்காரர்களுக்கு சோதனைகளே இல்லையான்னு கேட்டிங்கன்னா, வேலையில் மட்டும் கொஞ்சம் வேலை பழுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஷிஃப்ட் இந்த மாதிரி போடுறாங்க அந்த மாதிரி போடுறாங்க அப்படின்ற மாதிரியான அமைப்பு, அல்லது நம்ம வேலை செஞ்சு மேனேஜர் பேர் எடுத்துகிட்டு போகிறார் என்கின்ற மாதிரியாக ஏதாவது ஒரு சூழல் வரக்கூடிய அமைப்பு என ரிஷபராசிக்காரர்களுக்கு சில பல சங்கடங்கள் இருந்தாலும் கூட ஒரு நிலையில் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு பிரமாதமான அற்புதமான நல்ல மாற்றங்கள் இப்போது கண்டிப்பாக உண்டுங்க. 2026 பெரிய அளவில் சோதனைகளை கொடுக்காத சுபமான நல்ல ஆண்டாக அமைந்திருக்கிறது ரிஷபத்தினர் எல்லோருக்கும் இந்த ஆண்டு.